வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. அப்போ வீட்டில் இருந்தாவே கொஞ்சம் போரிங் தான். பட் வீட்டில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான், ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வெளியில் போனால் உங்களுக்கே தெரியும், நான் வேறு லெவல் வந்து வைப் ஆயிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டங்க. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிவிட்டு அதை யோசிச்சுட்டு கண்டிப்பாக எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் யோசிப்போம். பட் வெளியில் போகும்போது அந்த ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நம்மளையே மறந்து நம்ம மைண்டும் மனசும் வந்து ஹாப்பி ஆயிடும். ஓகேவா? அதனால தான் நேற்று அம்மாவை வந்து அப்படியே ஜாலி வைப்பாக வந்து நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். எங்கேனாலும் நான் வந்து வெளியில் கொஞ்சம் நான் கூட்டிகிட்டு போவேங்க. தம்பியெல்லாம் இருந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா நானும் அம்மாவும் எஸ்கேப் ஆகிடும் எங்கள் தம்பியை விட்டுட்டு. அவனுக்கு இவ்வளோ வயசு ஆனாலுமே எங்கள் அம்மா வந்து அவனுக்கு கூட வேணும் வேணுமா. எங்கேயாவது நாங்கள் வெளியில் கிளம்பிட்டா ஒரு 100 ஃபோனாவது பண்ணிடுவாங்க, எப்போம்மா வர வர வரன்ட்டு. நேற்று அதெல்லாம் நினச்சோம். ஷாப்பிங் பண்ண நிறைய டைம் இருந்ததுங்க. ஆனால் என் தம்பி ஃபோனு தான் ஒன்று வரல எங்களுக்கு. ஏன்னா என் தம்பி இல்லையே, என் தம்பி இறந்துட்டான்ல. 3 மாதம் ஆகுது இறந்து. அவன் மட்டும் நேரம் இருந்திருந்தா எங்களை ஷாப்பிங் பண்ணவே விட்டுருப்பான். எப்போ வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்டுட்ருப்பான். ஒன்றும் தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டான். இதெல்லாம் அவனுடைய ஞாபகமாகவே கொஞ்சம் இருந்தது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ.